அது எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ண வைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீட்டு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சுல, 18 நாள் வந்து தண்ணி மட்டும் தான் குடிச்சிருக்காரு ராமையா. இன்னும் 2 நாளாக டெத் ஆகிறான்னு கூட சொல்கிறாங்க. அது சயின்டிஃபிக்காக அப்படி டெத் ஆகிடுவாரா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதை எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கார் எடுத்துக்கிறோம். காரில் வந்து பெட்ரோல் போட்டிருக்கோம், பெட்ரோலில் வண்டி ஓடுது இல்லையா? இதுதான் வந்து ஃபேஸ் 1. பெட்ரோல் தீர்ற வரைக்கும் வண்டி ஓடும். இப்போ ஹைப்ரிட் வெஹிக்கிள் மைண்டில் வச்சுக்கோ. பெட்ரோல் இருக்குது, பெட்ரோல் இருக்க வரைக்கும் வண்டி ஓடுது. ஹைப்ரிட் வெஹிக்கிள் மெயின் என்ன பண்ணுறது, உனக்கு இதுதானே அந்த எலக்ட்ரிக்கல் இதுவும் வந்து போகும் இல்லையா? ஸோ எமர்ஜென்சி பேட்டரியோட ஒரு வண்டி இருக்குது அப்படின்னு வரும்போது, ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல் உனக்கு பெட்ரோல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அதே மாதிரி குளுக்கோஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். சாப்பிட்ற சாப்பாட்டோட இது. எஸ். ஸோ நாட்கள் ஒரு 4-5 நாள் அந்த மாதிரி ஆகும் அது. சரி, அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் வீக், ஒரு வாரம் கழிச்சு வர்றது தான் எமர்ஜென்சி பேட்டரி. ஸ்டோர்டு ஃபேட்டுன்னு சொல்கிறாங்களே, உடம்புல அங்கங்கே அல்லையில் இருக்கிற ஃபேட்டு, தொடையில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி லிவர் வந்து அதில் வந்து கீட்டோன்ஸை ஜென்ரேட் பண்ணும். அந்த கீட்டோன்ஸை வச்சு உனக்கு பிரெயினுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். இப்போ குளுக்கோஸ்லேருந்து கீட்டோன்ஸ் வந்து அந்த வேலையை டேக் ஓவர் பண்ணிக்குது. ஓகே. ஸோ மிச்சம் இருக்கிற குளுக்கோஸும் வந்து யூஸ் ஆகிடும். லிவர்லேருந்து குளுக்கோஸ் இதெல்லாம். இதுக்கு அடுத்து தான் வந்து ஃபைனலாக வரும்போது தான் உனக்கு மசில் இருக்கிற இதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணும். மசில் இருக்கிற கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆகிறது 3 ஃபேஸ்லேயும் காமனாக நடக்கும். ஓகே. ஆனால் ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகிறது வந்து கடைசி ஸ்டேஜ் தான், ஃபேஸ் 3. ஸோ இந்த ஃபேஸ் 3க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் திடீர்னு நீ வந்து இதுக்கப்புறம் நான் வந்து உடனே ஃபுட்டு சாப்பிட்டா சரியாயிருமானா கிடையாது. அது வந்து கொஞ்சம் மெடிக்கல் கேரோட நீ ப்ராப்பராக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது முடிச்சா கூட அவர் வந்து வீட்டுக்கு போகணும், ஐசியூ தான். கண்டிப்பாக. ரீசன் என்னன்னா, நீ நல்ல பசியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஸோ சாப்பிட்டா டக்குன்னு உள்ளே போயிட்டு அந்த குடல், இப்போ 18 நாள் நீ குடலை வந்துட்டு எதுக்குமே பயன்படுத்தல, தண்ணிக்கு அப்சர்ப்ஷன் மட்டும் தான் வச்சிருக்கேன். குடல் வேலை செய்யாத குறைச்சிருக்கும். திடீர்னு அதுக்கு ஒரு லோடு கொடுத்தீங்கன்னா அது ப்ராப்பர் அந்த கட் மோட்டின்னு சொல்லப்படுற அந்த குடல் மூவ்மெண்ட் குறைஞ்சி போய் அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே இருந்து அதனால பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்கு. பொதுவாக ஸ்டார்வேஷனில் டெத்து எதனால நடக்கும் அப்படின்னா, லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னால இம்யூன் சிஸ்டம்லாம் வந்து நல்லா டவுன் ஆகி உனக்கு எதிர்ப்பு சக்திக்கு தேவையான நியூட்ரியன்ஸே கிடைக்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுதான் உனக்கு வந்து சின்ன இன்ஃபெக்ஷன் வந்து பெருசாகி அதுதான் வந்து உயிருக்கு ஆபத்தாக முடியும். இல்லைன்னா டிஷ்யூ பிரேக் டவுன் ஆகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கன் ஃபெயிலியர் வர ஆரம்பிக்கும். இன்டர்னல் ஆர்கான்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகும். கண்டிப்பாக ஆகும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் பிரேக் டவுன் ஆகும். ஃபஸ்ட்டு கிட்னி வந்து வேலையை நிறுத்துவாங்க. நீ வந்து பெருசாக அதுக்கான ஃபில்டரிங்க்கு எந்த வேலையும் இல்லை. அந்த ஃப்ளூயிடு கண்டென்ட்டும் குறைஞ்சிட்டே வரும். நம்ம சாப்பிடவே இல்லைன்னா நீ உடனே தண்ணியாச்சும் நிறைய குடிப்பாங்க, அதுவும் முடியாது. போக போக வாட்டர் இன்டேக்கும் குறைஞ்சிரும். இப்போ வாட்டர் இன்டேக் குறைஞ்சா ரீனல் ஷட் ஆகும். மற்ற இடத்துக்கு தேவையான எல்லா எக்ஸ்ட்ரா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை உடம்பு குறைக்க ஆரம்பிக்கும் போது படுத்த படிக்க தான் இருப்பாங்க, எந்திரிக்க முடியாது, பிரெயின் ஃபாக் ஆகும். அப்படிதான் சார் இருக்காரு, படுத்த படிக்க தான் சார் இருக்காரு. ஏதாவது ஸ்டிமுலஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இருக்குமே தவிர இது மெயினாக வந்து இது பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு டெத் இஸ் இன்எவிட்டபிள் இஃப் நாட் ப்ராப்பர்லி ட்ரீட்டட். ஸோ அது வந்து முக்கியம். அதாவது முடிச்சுட்டு அவர் நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக டெத் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. எனி ரீசன் எதனாலும் இல்லை. ஆர்கன் டேமேஜ்னாலையும் போகலாம். அடுத்து இந்த கார்டியாக் அரித்மியான்னு சொல்லுவாங்க. ப்ராப்பரான பம்பிங் ஆக்ஷன் இல்லாமல் சடனாக இருதயம் வந்து அதோட போக்கில் சதையில் இருக்க எனர்ஜிலாம் எடுக்கும்போது அந்த இதயமும் பலவீனமாக இருக்குது. ஆப்வியஸ்லி அதுதானே செய்யும். இதையும் துடிக்கிறதுக்கு உனக்கு வந்து கால்சியம் உப்பு தேவை. எலக்ட்ரோலைட்ஸ் போயிடுது இல்லை, சுத்தமாக எலக்ட்ரோலைட்ஸே இருக்கிறது உடம்புல. இப்போ கால்சியம் உப்புகள் எல்லாம் போகும்போதும் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்டும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பொட்டாசியம் வந்து அதிகமாகிடும். அது வந்து அந்த அரித்மியாவை அதிகப்படுத்திடும். ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ அதனால் பார்க்கலாம். இது எல்லாமே எப்படி போகுது என்ன ஏதுன்றது வந்து இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம வந்து வி ஹாவ் டு சார் போராட்டம் எதுக்கு பண்ணணும்? இந்த நாட்டு மக்களுக்காக எதுக்கு பண்ணணும்? நாட்டு மக்களுக்காக பண்ணுறவர்கிட்ட தான் இந்த கேள்வி மெயினாக. அதான் நான் சொல்லுவேன். நான் இந்த வீடியோ மூலியமா முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக அவர் வந்து ஒரு கல்வித்துறையில் வந்து ஒழுங்காக நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்கன்ற ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதானே பண்ணுறாரு. அது சார் நானும் தான் இப்போ மக்களும் மீடியாவும் அதுக்கான சப்போர்ட்டையோ அதுக்கான இது வந்து பூம் தரமாட்டிருக்காங்களே. இது வந்து ரொம்ப 18 நாள் பக்கம் வந்து சாப்பிடாம இருக்காரு. அது வந்து இது என்ன மேட்டர்னா, இன்ஃப்ளூயன்சர் வந்து அவர் போய் கக்கூஸில் பாத்ரூமில் உட்காந்துட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து ட்ரோல் பண்ணுறாங்க அவரை. அவர் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்களா சமோசா சாப்பிட்றீங்களா கொசசி போசப் அவரோட பேர் இது பண்ணுறாங்க. when there is a group of people, ஒருத்தவங்க பிடிச்ச மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சாரார் ஒரு மாதிரி யோசிக்கிறதும் இன்னொரு சாரார் இந்த மாதிரி யோசிக்கிறதும் நடக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து நீ காதில் வாங்கிட்டு இருந்தேன்னா உன்னோட லைஃப்பை நீ பார்க்க முடியாது. ஸோ
ஸோ நீ எந்த விஷயத்துக்காக இது பண்ணுறியோ போராடுறியோ அந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு தேவையான தெம்பு முதல்ல உடம்புல வேணும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் போராட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போராட்டத்துக்கு இத்தனை நாள் வந்து சாப்பிடாம இருக்கிறாங்கன்னா இட் மீன்ஸ் தட் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தேர் அவங்க கொள்கையில் ரொம்ப இதாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ தெரில அடுத்து எனக்குமே அந்த பதட்டம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா என்ன நடக்கும்ன்றது இன்னும் யோசிக்க முடியல. இப்போ வந்து சினிமா ஃபீல்டு பிரகாஷ் ராஜ் அவர்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணுறாரு சார். பட் ஆனால் அந்த அவரோட வாழ்க்கையை வந்து பேஸாக வச்சு கெடுக்கப்பட்ட அந்த 3 Idiots, நண்பன், அந்த சம்மந்தப்பட்ட அவங்கள வச்சு தான் சம்பாதிச்சாங்களே. பட் அது சம்மந்தப்பட்ட யாரும் வந்து அதை சப்போர்ட் பண்ணியும் அதை ப்ரொமோட் பண்ணியும் இல்லை. அவங்க வந்து கேட்குறாங்க சப்போர்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு அணுகாத. என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும்ன்றது இதுக்கு மேலே தான் தெரியும். இதை பக்கத்தில் இருந்தால் நம்ம கூட பார்க்கலாம் பண்ணலாம். டெல்லியில் இருக்குது. ஸோ வில் சி பார்ப்போம்.